மேப்பாடி அரசு மருத்துவமனையில் அவருடைய உறவினர்கள் வந்து உயிரிழந்திருப்பதாகவும் மற்றும் அவர்களுடைய மற்றொருவருடைய உடல் இன்னும் கிடைக்கவில்லைன்னு சொல்லி அந்த உடலுக்காக காத்துட்ருக்காரு. அவர்கிட்ட நம்ம பேசுவோம். அண்ணா வணக்கம். யாருடைய உடல் வந்து இன்னும் கிடைக்காம இருக்குது? எத்தனை உடல்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கு? நமக்கு வந்து 2 ஆளுது கிடக்கிறது. இருந்தாலும் ஒன்று கிடச்சிருக்கு. நேற்று நைட்லேயே நமக்கு நிலம்பூர்னு கிடச்சிது, இந்த சின்ன குழந்தையோட. அதுக்கப்புறம் பெரியம்மாவோட கிடைக்கல. இப்போ அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பெரியம்மாவுடைய பேர் என்ன? அவங்க வயசு எவ்வளோ? மைமூனா, 58 வயசு இருக்கும். எப்படி இவங்க வந்து அந்த இதில் சிக்கினாங்க நிலச்சரிவில்? திங்கட்கிழமை ராத்திரியில் முதல்ல அந்த தண்ணி வருதுல முதல்ல அவரை தூக்கி போயிட்டோம். அவரை தூக்கி போயிட்டோம். மொத்தமாக முதல்ல போயிட்டோம். எத்தனை பேர் வந்து முழுதாக பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க உத்தேசமாக? ஐடியும் கிடையாது. இவர் வந்து சுரமலை சிட்டியில் தான், மெயின் ரோட்டில் தான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு பிரிட்ஜ் இருந்தது, அதெல்லாம் பொட்டி. அதுக்கப்புறம் அங்கே முண்டக்காய் என்னோட இடம் இருக்கும், அங்கே மொத்தமாக போயிடுச்சு. அங்கே 400 வீடு இருக்குன்னு கேட்டிருக்கு. அங்கே எத்தனை ஆள் இருக்குன்னு தெரியாது. அதுதான் பிரச்சனை. அந்த உயிரிழந்த அந்த பொண்ணுக்கு எவ்வளோ வயசு? அவங்க என்ன பண்ணிட்டு? 11 வயசு இருக்கும். 6ஆம் கிளாஸில் படிக்கிறாரு. இப்போ அங்கே ஸ்கூல் இருக்குன்னாங்க. அந்த ஸ்கூலில் எத்தனை பேர் படிக்கிறாங்க? அந்த குழந்தைகள் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? அது தெரியாது. நம்மளை ரிலேஷன் தான். நம்ம வந்து பத்தேரியில் கூடியிருக்கோம். அதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.